அந்த 3 லட்சம் பேரும் மை டிவிக்கு ஆப்பில் வந்து இணைத்தோம். அப்புறம் பிஎல்ஏ, அதில் 100 டெலிகாலர்ஸ் ஒன்றிய செயலரோட டெய்லி பேசிகிட்டே இருக்கிறாங்க. கிளை கழக செயலாளரோட, மாவட்ட செயலாளரோட வீடு வீடாக எப்படி செல்லணும் எஸ்ஐஆர் பணிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த எஸ்ஐஆர் பணி இருக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. பொதுவாக திமுக அதிமுக எல்லா கட்சியிலையும் வந்து பிஎல்ஏ மீட்டிங்ஸ் போடுவாங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60,000 பேர்னா ஒரு 20,000 25,000 பேர் தான் மொத்தமே இருப்பாங்க. ஆனால் வெளியே பார்த்தா நிறைய பேர் மாதிரி தெரிவாங்க. ஆனால் இங்கு 70,000 பேர் லிஸ்ட்டு அண்ணன் கொடுக்கும் பொழுது டெலிகாலர்ஸ் மூலிமா கால் பண்ண அடுத்த ஒரே ரிங்கில் ஃபோன் எடுப்பாங்க. சார், நான் இந்த பூத்துலேருந்து பேசுகிறேன் சார். அப்போ எனக்கு இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிஞ்சிச்சு என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்களே ஃபேன்ஸ் கிளப்பு, இவங்கெல்லாம் வந்து தேர்தலுக்கு புதுசு இல்லை. திமுக அதிமுகன்னு மாறி மாறி வேலை பார்த்து உங்களுடைய எல்லா பொய்களையும் உண்மைகளையும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க.